பாரி கார்த்திக், கிட்டத்தட்ட மணி 1 போகுது. இன்னும் எவ்வளவு நேரம் எடுக்கும் அவர் மரக்கடை பகுதிக்கு சென்றடைய? தற்போது அந்த வாகனம் எந்த இடத்துல சரியாக இருக்கு? வணக்கம். தற்போது வாகனமானது டிவிஎஸ் டோல்கேட் என சொல்லக்கூடிய திருச்சியின் நுழைவாயிலில் இருக்கிறது. பொதுவாக இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை, திருச்சி மற்றும் மதுரை உள்ளிட்ட இடங்களை இணைக்கும் முக்கியமான சாலையாக இருந்து வருகிறது. இந்நிலையில்தான் தற்போது விஜய் அந்த சாலையில் தான் வந்து கொண்டிருக்கிறார். அங்கிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான் அவர் பேச இருக்கக்கூடிய, அவருக்காக ஒதுக்கப்பட்ட இருக்கக்கூடிய மரக்கடை என்ற பகுதி. ஆனால் தற்போது வரை விஜய் கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் கூட தற்போது வரை அவர் வந்து செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு கூட்டம் விஜயை காண்பதற்காக, இதுவரை திரையில் மட்டுமே பார்த்த விஜயை நேரடியாக பார்ப்பதற்காக எதிர்பார்க்காத விட அதிகமாக பொதுமக்கள் தற்போது கூடியிருக்கிறார்கள். அவரை பார்ப்பதற்காக இன்று அதிகாலை முதலே பல மாவட்டங்களிலிருந்து திருச்சியை சுற்றி இருக்கக்கூடிய கரூர், நாமக்கல், தஞ்சை, புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட பல மாவட்டங்களிலிருந்து விஜயனுடைய ரசிகர்கள் சாரசாரையாக திருச்சியை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள். தமிழகத்தின் மத்திய பகுதியாக இருக்கக்கூடிய திருச்சி தற்போது விஜய் ரசிகர்களால் திணறி இருக்கிறது என்று சொல்லலாம். பொதுமக்களுடைய இந்த இயல்பு வாழ்க்கையை பாதிக்கப்படும் அளவுக்கு கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டம் திருச்சி மாநகரில் சுற்றி இருக்கிறது. அடிப்படையில் இது போன்ற கூட்டங்கள் அமைவது என்பது இயல்பான ஒரு விஷயம் அல்ல. அதுவும் குறிப்பாக அரசியல் கட்சிக்கு எதிர்பார்க்காத ஒரு கூட்டம் தற்போது விஜய்க்கு வந்து கொண்டிருக்கிறது. அரசியல் களத்தில் இத்தகைய ஒரு சூழல் யாருக்குமே ஏற்படாது. ஏனென்றால் ஒரு நடிகை விமர்சி வைத்து இவ்வளவு ஒரு அரசியல் கட்சி துவங்கும் பொழுது மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் தற்போது விஜய்க்கு இருக்கிறது. நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த இவர்களெல்லாம் பணம் கொடுத்துதான் அழைத்து வந்தார்கள் என்பது வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் விஜய்க்கு அவ்வளவு பெரிய ரசிகர் செல்வாக்கும் மக்கள் செல்வாக்கும் இருக்கிறது என்பதை நாம் வெளிப்படையாக பார்க்கிறோம். இன்னொன்று, அரசியல் கட்சிகள் இது போன்ற ஒரு கூட்டம் வருவது, இதை விஜய் வாக்காக மாற்ற அவர் என்ன பேசுகிறார் என்பது முக்கியமான விஷயமாக இருக்கிறது. விஜயை காண்பதற்காக லட்சக்கணக்கான ரசிகர்கள் தற்போது வந்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி இருந்தாலும் கூட அதை வாக்காக மாற்றுவதற்கு விஜய் எப்படி கையாளுவார் என்பது தொடர்ச்சியாக இன்றைய தினத்திலிருந்து அவர் இந்த மக்கள் சந்திப்பை துவங்க இருக்கிறார். 236 தொகுதியும் 16 நாட்கள் என்ற அடிப்படையில் அனைத்து மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயணம் செய்கிறார். எனவே இது வாக்காக மாறுவதற்கு விஜயனுடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வுக்கு அவருடைய பேச்சு என்பது முக்கியத்துவம் வாய்ந்த இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அவர் அடுக்கடுக்கான பல குற்றச்சாட்டுகளை திமுக அரசு மீது தொடர்ச்சியாக வைத்து வருகிறார். அது மட்டுமல்ல, பாஜகவை தன்னுடைய கொள்கை எதிரி என்றும் திமுகவை தன்னுடைய அரசியல் எதிரி என்றும் வெளிப்படையாகவே அறிவித்த பிறகு மற்ற எந்த கட்சிகளையும் பற்றியும் அவர் வாய் திறப்பதே இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. தமிழகத்தில் திமுகவை மட்டும்தான் தொடர்ச்சியாக அவர் விமர்சித்து வருகிறார். ஏனென்றால் திமுக விமர்சிக்கும் பட்சத்தில் தான் அந்த 2வது இடம் என்பது அரசியல் தனக்காக இடமாக இருக்கும் என்று விஜய் நினைக்கிறாரோ என்ற ஒரு அரசியல் பார்வையும் இருக்கிறது. அதன் அடிப்படையிலே இன்றைய பேச்சு என்பது அப்படி அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருச்சி என்பது அடிப்படையில் திமுகவுடைய பலம் வாய்ந்த 2 அமைச்சர்கள் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, திமுகவினுடைய எஃகு கோட்டை என்றெல்லாம் கூட திருச்சியை சொல்வார்கள். திருச்சி மட்டுமல்ல, இந்த காவிரி டெல்டா மாவட்டங்கள் அனைத்துமே திமுகவினுடைய முக்கியமான அரசியலினுடைய தலைநகராக இருந்து வருகிறது. எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் திருச்சி மற்றும் டெல்டா பகுதிகளில் திமுக தான் கோலிச்சு வருகிறது என்பது தொடர்ச்சியாக அரசியல் வரலாறு இருக்கிறது. எனவே அதை தகர்ப்பதற்கு விஜய் என்ன பேச போகிறார், குறிப்பாக மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசியலை எவ்வாறு அவர் கையாளப் போகிறார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு பிரச்சனை இருக்கிறது, ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு மக்களினுடைய தேவை ஒன்று இருக்கிறது. எனவே அது குறித்து விஜய் பேசுவாரா என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருச்சியை பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான அமைச்சர்கள் இருக்கார்கள். அது மட்டுமல்ல, தமிழகத்தின் மைய பகுதியாகவும் ஒரு முக்கிய வழித்தடங்காகவும் மத்திய தொழிற்சாலைகள் அதிகமாக இந்த பகுதியாகவும் திருச்சி இருக்கிறது. எனவே விஜயனுடைய இந்த பேச்சு எதை மையமாக வைத்திருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் திருச்சியை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலுமே வேளாண்மை ஒன்றே முக்கியமான தொழிலாக பார்க்கப்படுகிறது. எனவே அது குறித்து விஜய் பேசுவாரா என்பது குறித்தெல்லாம் தொடர்ச்சியாக பார்க்க இருக்கிறோம். மிகப்பெரிய கூட்டத்தை அவர் எவ்வாறு வாக்காக மாற்றப் போகிறார் என்ற ஒரு கேள்வி ஒரு அரசியல் விமர்சனம் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. இந்த கூட்டம் என்பது அடிப்படையில் நடிகர் விஜயை பார்ப்பதற்காக கூட்டம். இதை கூடி கலைகிற கூட்டத்தை தனது அரசியல் செல்வாக்காக மாற்றுவதற்கு, அவர்களை அரசியல் படுத்துவதற்கு விஜய் எப்படியெல்லாம் பேசப் போகிறார் என்பது குறித்தான் தற்போது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. முதல் முறையாக கட்சி ஆரம்பித்து இன்று மக்களை சந்திக்கிறார், திருச்சியில் துவங்குகிறார் தன்னுடைய பிரச்சார பயணத்தை. அந்த பயணம் எவ்வாறு வெற்றி பெறும் என்பது இந்த கூட்டம் மட்டுமல்ல, கூட்டம் அடிப்படையில் வரும் போகும், அது இயல்பான ஒன்றுதான். ஆனால் அவருடைய பேச்சு, அவர் எதை நோக்கி பேசுகிறார், எப்படியான குற்றச்சாட்டுகளை வைக்கிறார் என்பதெல்லாம் அரசியல் களத்தில் உற்று நோக்கப்படும். எனவே அது குறித்து அவர் என்ன பேச இருக்கிறார் என்று பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. வெறும் கையசைத்து விட்டால் வாக்கு கிடைக்காது என்பதுதான் ஒரு அடிப்படை முக்கியமான விஷயம். தான் நேசிக்கிற ஒரு நடிகரை
தூரமாக நின்று பார்த்துவிட்டு மகிழ்ச்சியோடு வீடு திரும்புவார்கள். அவர்களை வாக்காக மாற்றுவதற்கு விஜய் முக்கியமான பல விஷயங்கள் எடுத்து பேச வேண்டிய இருக்கிறது. ஏற்கனவே அவர் அந்த 2 மாநாட்டிலும் பேசும் பொழுது, விக்கிரவாண்டி மாநாட்டிலும் சரி, மதுரை மாநாட்டிலும் சரி, எந்த ஒரு அடிப்படை, அதாவது ஒரு குற்றச்சாட்டை பொத்தாம் பொதுவாகத்தான் வைத்தார். சரியில்லை, இது சரியில்லை என்று ஒரு பொத்தாம் பொதுவாகத்தான் வைத்தார். நீங்கள் நல்லது செய்யவில்லை என்றெல்லாம் கூட குற்றச்சாட்டு வைத்தார். ஆனால் எது நல்லது செய்யவில்லை, எது குற்றச்சாட்டு, என்ன பிரச்சனை, மக்களுடைய தேவை என்ன, எதை சொல்லிவிட்டு இவர்கள் செய்யவில்லை என்றெல்லாம் கூட அடுக்கடுக்கான கேள்விகளை வைக்கும் பொழுதுதான் விஜய் மீது நாம் ஒரு அரசியல் ரீதியான ஒரு பார்வை வைக்க முடியும். ஆனாலும் தொடர்ச்சியாக அவருடைய பேச்சு என்பது ஒரு சினிமாத்தனம் போல இருப்பதாக அரசியல் சார்பில் அப்படி ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. எனவே அவருடைய இந்த பிரச்சார பயணம் மக்களை சந்திக்க இருக்கிறார். இதுவரை அவர் கூடிய கூட்டத்திற்கு மக்கள் வந்தார்கள். விக்கிரவாண்டியா இருக்கட்டும், மதுரையா இருக்கட்டும், ஏதோ ஒரு திடலில் மாநாடு நடத்தி அங்கிருந்து எல்லா அனைவரும் மக்களையும் வரவைத்து அங்கு பேசினார். ஆனால் இப்போது மக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் தொடர்ச்சியாக நேரடியாக சந்தித்து, அது பேருந்து நிலையமாக இருக்கட்டும், மக்கள் கூடிய மார்க்கெட்டாக இருக்கட்டும், அங்கே போய் நேரடியாக பேசுகிறார். எனவே மக்களுடைய பிரச்சனை நேரடியாக மக்களை சந்திக்க இருக்கிறார். அரசியல் ஒரு சிறந்த ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். ஏனால் மக்களிடம் செல்லாமல் எந்த ஒரு அரசியலையும் நடத்திவிட முடியாது. எனவே மக்களிடம் இன்றைய தினம் முதல் முறையாக அரசியல் கட்சி ஆரம்பித்திலிருந்து முதல் முறையாக மக்களிடத்தில் செல்ல இருக்கிறார். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா சொல்வது போல மக்களிடம் செல் என்ற அடிப்படையில் தற்போது முதல் முறையாக மக்களிடம் சென்றிருக்கிறார். மக்கள் பிரச்சனை குறித்து பேச இருக்கிறார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக அவருடைய அரசியல் செயல்பாடுதான் இந்த தற்போது இருக்கக்கூடிய ரசிகர்கள் அனைவரையுமே அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு நோக்குவதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக அமையும். அந்த அடிப்படையுடைய விஜயினுடைய இந்த பேச்சு அரசியல் ரீதியாக எவ்வாறு இருக்கும் என்று அனைத்து அரசியல் கட்சிகளுமே உற்று நோக்கிறார்கள். அது மட்டுமல்ல, திருச்சியில் ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய மிகப்பெரிய பிரம்மாண்ட ஒரு விழாவாக செய்வார்கள். ஏனென்றால் திருச்சி என்பது திராவிட இயக்கத்துக்கு மட்டுமல்ல, கம்யூனிஸ்ட் இயக்கங்களுக்கு மட்டுமல்ல, விடுதலை சிறுத்தைகள், பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுக்கும் கூட திருச்சி மாநாடு, திருச்சி பேரணி, திருச்சி பொதுக்கூட்டம், திருச்சி ஆர்ப்பாட்டம் என்றெல்லாம் கூட சொல்வார்கள். ஏனென்றால் திருச்சியில் ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது அது முழுமையாக திருச்சி ஒரு திருப்பு முனையான ஒரு மாநகரமாக ஒரு அரசியல் கட்சிக்கு அமையும் என்று தொடர்ச்சியாக விமர்சனங்கள் இருக்கிறது. எனவே இந்த விஜயனுடைய அரசியல் பயணம் வந்து திருச்சியில் எந்த வகை மாற்றத்தை உருவாக்கும் என்பதும் நான் பார்க்கிறோம். ஆனாலும் கூட விஜய் போன்ற பிரம்மாண்ட நடிகர்களுக்கு இத்தகைய கூட்டம் வருவது இயல்பான ஒன்றுதான். ஏனென்றால் இந்தியாவில், தென்னிந்தியாவில் புகழின் உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர்கள் விஜய் ஒருவர். கிட்டத்தட்ட வட இந்தியா நடிகர்களுக்கு இணையாக ஊதியம் பெற கூடியவர், இந்தியாவில் ஒரு பிரபலமான நட்சத்திரமாக இருக்கவர். அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது இத்தகைய வரவேற்பு என்பது எளிதாக இருக்கக்கூடியதான். ஆனால் இந்த வரவேற்பை அவர் எவ்வாறு அரசியல்படுத்தப் போகிறார் என்பதுதான் இன்றைய தினம் அவருடைய பேச்சில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.